இப்போ பார்த்தோன்னா காவேரிக்கு நல்லா சமைச்சு கொடுத்து பயங்கரமாக கவனிச்சுக்கிறாரு. அதுக்கடுத்து காவேரி நம்ம வீட்டுக்கே வா காவேரின்மே, இல்லை என்னோடய சூழ்நிலை சரியில்லை, நான் அந்த அப்பள பிஸ்னஸை நல்லா பண்ண பின்னாடி வரேன்றாங்க. அதுக்கடுத்து இங்கே பசுபதி என்ன செய்கிறாங்கன்னா அஜய்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வெண்ணிலாவுடைய அம்மா சாவுக்கும் அவங்க அம்மா அப்பா ஆக்ஷன் ஆனதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தான் ஆளை செட் பண்ணி இது கொலை முயற்சியில் இறந்தாங்க அப்படின்னு நம்ம இது பொருளையே கலப்புவோம். அப்படின்னா தான் என்ன செய்யணும்னா இவங்க இது கொலை கேஸில் நம்ம விஜய் மாட்டிக்கிடுவார், அவருடைய வெளியில் இருக்க மதிப்பு மரியாதை எல்லாம் குறைஞ்சி ஒன்றும் இல்லாமல் போகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அஜய் ஐயோ அப்படியான்ட்டு வேண்டான்ற மாதிரி வேண்டாம் சொல்லிட்டு சரி இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. பசுபதி சொன்னாங்க, அந்த டயத்தில் என்ன பண்ணணும்னா நம்ம வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடணும் மீடியா முன்னாடி அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் சாத்தியமாக நடக்குமா அப்படின்னு அஜய் கேட்குறப்ப கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா தாத்தா விஜய் கால் பண்ணி பேசுகிறாங்க. என்ன விஜய் என்னாச்சு, எங்கே இருக்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை தாத்தா, அங்கே தான் இருக்கேன் அப்படி இப்படின்றாங்க. அதுக்கடுத்து நம்ம விஜய் என்ன செய்றாங்கன்னா காவேரிகிட்ட சொல்கிறாங்க, வா வீட்டுக்கு போகலாம். இல்லை நான் வர முடியாது, வெண்ணிலா பிரச்சனையை இது பண்ணிக்கலாம், முடிச்ச பின்னாடி வரேன்றாங்க. உடனே விஜய் சொல்கிறாங்க, வெண்ணிலாவை நீ தான் தேவையில்லாமல் வீட்டுக்கு கூப்பிட்டு இவ்வளோ பிரச்சனை ஆக்கி விட்டது நீ தான் காவேரி அப்படின்மே. உடனே காவேரி சொல்கிறாங்க, வெண்ணிலா வீட்டுக்கு வந்தோடனே நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க, வெண்ணிலாவை எப்படியாச்சும் சரி பண்ணணும், எங்கெங்கெல்லாம் கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணீங்க, கடைசியில் என்னையே சொல்கிறீங்களா? ஆமாம் காவேரி, ஆனால் நம்ம நல்லது தான் செஞ்சோன்னு நினச்சோம், ஆனால் இவ்வளோ பிரச்சனையில் நான் மாட்டுவேன்னு நினச்சிக்குள்ள பார்க்கல. அன்னைக்கு வெண்ணிலா அவங்க மாமா நல்லா தான் பேசினார், இந்த கடைசியில் இந்த பசுபதி கூட சேர்ந்துட்டு ஆடிட்டுருக்காரு, எனக்கு இது போகிற போக்க பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்றாங்க. உடனே காவேரி சொல்கிறாங்க, நீங்கள் பயப்படாதீங்க, கண்டிப்பாக பிரச்சனை முடிஞ்சிடும், நீங்கள் நம்ம குழந்தை எல்லோரும் சேர்ந்து ஒரே வீட்டில் வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர தைரியத்தை சொல்கிறாங்க நம்ம காவேரி.